வெல்கம் டு ஜெனோட் இன் கிரேவ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பெப்பர் சிக்கன் சுக்கா செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா அல்டிமேட்டா ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு, சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு, சுட சுட சாப்பாடோட சேர்த்து கலரி சாப்பிட்றதுக்கும் சூப்பரான டேஸ்ட்ல என் ஸ்டைல்ல எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் எடுத்திருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகோட காரம் தான் இந்த சுக்காக்கு அதிகமா இருக்கணும், அதனால மிளகு மட்டும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா அரோமா வர அளவுக்கு வறுத்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. சோம்பு கருகிடக்கூடாது, அதான் ஃப்ளேவர் பக்காவா கிடைக்கும். இப்போ இது ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்ப அதே கடாயில ஒரு 2 புளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுக்காக்கு நல்லெண்ணெய் தான் ஃப்ளேவர் சூப்பரா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், சாப் பண்ணி. அதை இப்ப ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை மிளகாய் பிச்சு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. சுக்காவோட டேஸ்டே இந்த வெங்காயத்துல தான் இருக்கு. உங்களுக்கு சுக்கா இன்னும் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அது நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை நல்லா வதங்கணும். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா கிடைக்கும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவுவேன், அதனால மஞ்சளா இருக்கு சிக்கனை. நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா சிக்கனை வதக்கி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுல சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு சிக்கன் சீக்கிரமே வெந்துடும், நம்ம போன்லெஸ் எடுத்துக்கிறதுனால. மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. தண்ணியெல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். சிக்கன் வெந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா லைட்டா குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா இருக்கு இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிடணும் இல்லையா, அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. லாஸ்டா இறக்க போகும்போது கிளறி விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா இதுக்கு கொத்தமல்லி தேவையில்லை, கருவேப்பிலை மட்டும் போதும். நான் இப்ப சிக்கன் வேகிறது எப்படின்னு பார்த்துருக்கேன் பாருங்க. கரண்டியை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வெந்துருச்சான்னு தெரியும். இந்த மாதிரி ஃபைனா நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுட்டு இருக்கேன். நம்ம 15 மினிட்ஸ்ல பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். நல்ல ட்ரையா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஓரங்கள்ல. இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டு இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகணும். லைட்டா கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா கிளறி விட்டு அந்த அரோமா ஃபிளேவர்லேயே சூப்பரான டெக்ஸ்சர்ல சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. மேல ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா கம கமன்னு சுடு சுடு சாப்பாடோட போட்டு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான டேஸ்டா இருக்கும். குயிக்கான ரெசிபி, கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.